இந்த படத்தில் உள்ளவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். இவருடைய சிறப்பு பெயர் என்ன? புரட்சி கவிஞர் பாவேந்தர். புதுவைக்கு புகழ் சேர்த்த புதுமை கவிஞர் யார்? 3, 2, 1. பாவேந்தர் பாரதிதாசன். சரி, பாரதிதாசன் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். அப்புறம் ஏன் பாரதிதாசன் அவரை சொல்றாங்க? ஏன்னு பார்க்கலாமா? கனக சுப்புரத்தினம் அவர்கள் இளமையிலேயே கவிப்பாடும் ஆற்றல் படைத்தவர். அதே மாதிரி பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர். அதனால் தம் பெயரை, அதாவது அவருடைய பெயரை, கனக சுப்புரத்தினம்ங்கிற பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இந்த பாடத்தில் யாழினிக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையே நடக்கிற கலந்துரையாடல் தான் பாடமாக இங்கே கொடுத்துருக்காங்க. யாழினி அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்குறான்னா, பாரதியார் புதுவையை சேர்ந்தவரா? புதுவைனா புதுச்சேரி. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையம்மா, பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தவர். ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் 10 ஆண்டுகள் புதுவையில் தங்கியிருந்துள்ளார். இங்கு இருக்கும்போதுதான் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு ஆகிய 3 காவியங்களை படைத்துள்ளார். பாரதியார் என்னென்ன காவியங்கள் படைத்துள்ளார்? பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு. இதெல்லாம் யாருடைய படைப்பு? பாரதியாரோட படைப்பு. பாரதியாரை பெருமைப்படுத்தும் வகையில் அவருக்கு ஒரு சிலையே இங்கே வடித்து வச்சுருக்காங்க. எப்படி? பாரதியார் கவிதை எழுதுகிற மாதிரியே ஒரு சிலையை செஞ்சு அங்கே புதுச்சேரியில் வச்சுருக்காங்களாம். யாழினி அவங்க அப்பா கிட்ட பாரதிதாசனின், இப்போ யாரை பற்றி பேசுகிறாங்க? பாரதிதாசன் பற்றி. பாரதிதாசனின் பாடல் ஒன்றை சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்ற பாடலை பாடி தமிழ் மீது அவர் வைத்த பற்றை இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார். இயற்கை, பெண் விடுதலை போன்ற பல கருத்துக்களை முன்வைத்து நிறைய பாடல்களை பாடியுள்ளார். என்னென்ன கருத்துக்களை முன்வைத்து பாடல்களை பாடியிருக்கிறார் பாரதிதாசன்? 3, 2, 1. இயற்கை, பெண் விடுதலை. இப்போ அவர் எழுதிய நூல்கள்லாம் என்னென்னு பார்க்கலாமா? குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சித்திட்டு, புரட்சிக்கவி, இசையமுது போன்ற பல நூல்களுக்கு மேல் எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார். யாரு? பாரதிதாசன். இன்னொரு முறை பார்க்கலாமா? என்னென்ன நூல்கள் இவர் இயற்றியுள்ளார்னு பார்க்கலாமா? குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு. என்னென்ன? குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சித்திட்டு. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லலாமா? குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சித்திட்டு, புரட்சிக்கவி, இசையமுது. அவர் இயற்றிய 8 நூல்களின் பெயர்கள் இங்க கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் நாள், அதுக்கு அடுத்தது 4 நாளா படிச்சு மனப்பாடம் பண்ணிடுங்க, சரியா? அப்பா, இவர் மட்டுமின்றி வேறு யாரேனும் தமிழ் சான்றோர்கள் புதுவையில் உள்ளனரா என்று யாழினி அவங்க அப்பா கிட்ட கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, பலர் இருக்கிறார்கள். வாணிதாசன், புதுவை சிவம், தமிழ் ஒளி, பிரபஞ்சன். புதுவையில் உள்ள மற்ற தமிழ் சான்றோர்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டாங்கன்னா யாருடைய பெயர்கள்லாம் நீங்கள் எழுதணும்? வாணிதாசன், புதுவை சிவம், தமிழ் ஒளி, பிரபஞ்சன். அடுத்தது வாணிதாசன் பற்றி பார்ப்போம். வாணிதாசன் தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் போன்ற 3 மொழிகளை அறிந்தவர். இவருடைய புனைப்பெயர் ரமி. பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் எத்திராசலு என்கிற அரங்கசாமி. பாரதிதாசன் நடத்தி வந்த தமிழ் வகுப்பில் அவரிடம் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவர் இவர். பாரதியாரின் பிறந்த நாள் அன்று பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்ற வாணிதாசன் பாடிய பாடல் அவருக்கு முதல் பரிசை பெற்றுத்தந்தது. வாணிதாசனின் கொடிமுல்லை என்னும் நூலும் சிறப்பு பெற்றது. பாரதியாரோட பிறந்த நாள் அன்று என்ன பாடலை பாடி முதல் பரிசு பெற்றார் வாணிதாசன்? 3, 2, 1. பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா. வாணிதாசனின் சிறப்பு பெற்ற நூல் எது? 3, 2, 1. கொடிமுல்லை. தமிழ் ஒலி. இவர் உங்களை மாதிரியே மாணவனாக இருக்கும்போதே தமிழ் பணியை தொடங்கிட்டாரு. இவருடைய படைப்புகள் கவிதை தொகுப்புகள், குழந்தை பாடல்கள், ஆய்வு நூல்கள், கதைகள், குறுநாவல்கள். தமிழ் ஒலியோட படைப்புகள் எது?
கவிதை தொகுப்புகள், குழந்தை பாடல்கள், ஆய்வு நூல்கள், கதைகள், குறுநாவல்கள். இவருடைய மாதவி காவியம் என்னும் நூல் கல்லூரி பாடநூலாகவும் வைக்கப்பட்டுள்ளது.